நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா வஉசி அவர்களுடைய நினைவு தினம் நேற்று அனுசரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர் வஉசி, அதாவது வஉ சிதம்பரனார் பிள்ளை அவருடைய சுருக்கம் தான் வஉசி அவர்களுடைய 84வது நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய நினைவு மண்டபம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாநகராட்சி பொருட்காட்சி திடலில் தான் அமைஞ்சிருக்குது. இவர் பிறந்த ஊரான ஓட்டப்பிடாரத்தில் பார்த்தீங்கன்னா இவரது வெண்கலை சிலை அமைச்சிருக்காங்க தமிழக அரசு சார்பில். தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் அப்படிங்கிற ஆயுதங்களை சீனா நம்முடைய இந்திய எல்லையான லடாக்கில் பயன்படுத்தி வருவதாக பிரிட்டனில் இருந்து வெளிவரக்கூடிய தி டைம்ஸ் நாளிதழ் சொல்லியிருக்காங்க. இதை நம்முடைய இந்திய இராணுவத்தின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் மறுத்து சொல்லியிருக்காங்க. இது அடிப்படை ஆதாரமற்ற செய்தி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது எந்த நாடுலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோவேவ் ஆயுதங்களை அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட சில நாடுகள் தான் இந்த மைக்ரோவேவ் ஆயுதங்களை வைத்திருக்கிறது. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்முறை கும்பல்களை கலைப்பதற்கு இவை பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் முறையில் செயல்படக்கூடிய இந்த ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா மனித தோலினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய நீர் துகள்களை சூடாக்கும். இதனால் கடுமையான உஷ்ணம் உடலை தாக்குவதால் அந்த பகுதியில் மக்களால் தொடர்ந்து இருக்க முடியாது. போராட்டமோ ஒரு வன்முறையோ அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடாத ஒரு சூழல் ஏற்படும். இது எந்த அளவுக்கு அந்த மக்களை விரட்டி அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு உள்ள மக்களை இந்த ஆயுதங்களால் விரட்டி அடிக்க முடியும் அப்படிங்கிறத குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோவாவோட முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவரும் மிருதுளா சின்ஹா அப்படிங்கிறவங்க நேற்று, அதாவது 18/11/2020 அன்று மறைஞ்சிருக்காங்க. இவங்க எப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1942ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்க. சிறந்த எழுத்தாளரான அவர் இலக்கியம் மற்றும் கலாச்சார உலகுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்க எப்போ கோவாவில் ஆளுநராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 to 19 அந்த ஆண்டு காலத்தில் தான் ஆளுநராக பதவி வகிச்சிருக்காங்க. இவரோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவா மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநர் அப்படிங்கிற பெருமையை இவங்க பெற்றிருக்காங்க. உலக செய்திகளில் பார்த்தீங்கன்னா ரஷ்ய தமிழ் அறிஞர் அலெக்சாண்டர் துப்யான்ஸ்கி அப்படிங்கிறவங்க மறைஞ்சிருக்காங்க. இவர் எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1941ஆம் ஆண்டு பிறந்திருக்காங்க. மாஸ்கோ அரசு பல்கலைக்கழகத்தில் தான் 1970 கீழை நாட்டு மொழிகளுக்கான நிறுவனத்தில் பட்டம் பெற்றிருக்காங்க. இவர் தமிழ், சமஸ்கிருதம் ஆகிற 2 மொழியிலையும் புலமை பெற்றிருக்காரு. 50 ஆண்டுகளாக ஒரு மனிதராக அலெக்சாண்டர் துப்யான்ஸ்கி ரஷ்யாவில் தமிழ் கற்பித்து வந்தார் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு செய்தி. 10 பல்கலைக்கழகங்களில் இளங்கலை மாணவர்களுக்கு அவர் தமிழ் கற்பிச்சுட்டு இருந்திருக்காரு. சங்க இலக்கியத்தை மேலும் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் இடம்பெறும் சடங்குகள், தொன்மங்கள் குறித்து அவர் 2000 வெளியிட்ட ஒரு நூல் மிகவும் பிரபலமானதாக இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சுவல் அண்ட் மித்தலாஜிக்கல் சோர்சஸ் ஆஃப் தி ஏர்லி தமிழ் பொயட்ரி அப்படிங்கிறது தான் அந்த புத்தகம். தமிழுக்கு அவரது முக்கியமான பங்களிப்புகளில் இது ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு தொல்காப்பியம் பற்றியே அவர் வாசித்த ஆய்வு கட்டுரை பலத்த விவாதத்தை எழுப்பியதாக குறிப்பிட்டிருக்காங்க. இவர் மேலும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை சங்க இலக்கியம் பற்றிய வாசிப்பு பட்டறையை, அதாவது ஒரு கிளாஸ் ரூம் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறதையும் நடத்தி வந்திருக்கிறார் அப்படிங்கிறது இவருடைய சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் தேர்தல் 2020 பற்றி ட்ரம்ப் அவர்கள் தனது சுற்றுரை பக்கத்தில் சில செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்து போனவர்களின் பெயர்களில் வாக்களிச்சிருக்காங்க. இது போல் நிறைய முறைகேடுகள் இந்த தேர்தலில் நடைபெற்றதாக அவர் தெரிவிச்சிருக்காங்க. பல வாக்குச்சாவடிகளில் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ட்ரம்ப் என்ற பெயருக்கு வாக்களித்தால் பைடன் என்று விழும், ஜோ பைடன் என்று விழும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதாக குற்றம் சாட்டியிருக்காங்க. இது போல பல தேர்தல் முறைகேடுகள் நடைபெற்றதாக அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. இதை மறுத்த இணையதள பாதுகாப்பு அதிகாரி கிறிஸ்டோபர் கிரப்ஸ் அப்படிங்கிறவங்க உடனடியாக பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்கன்னா U17, அதாவது அண்டர் 17 மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடக்க இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அடுத்த ஆண்டு நடைபெற இருந்த 17 வயதிற்கு உட்பட்ட மகளிருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை ஃபிஃபா ரத்து செஞ்சுருக்காங்க.
மாறாக பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல்டர்னேட்டா இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2022ஆம் ஆண்டு போட்டியை நடத்தும் வாய்ப்பு வந்து இந்தியாவுக்கே வந்து வழங்கியிருக்காங்க. இதே மாரி பார்த்தீங்கன்னா, அண்டர் 20 அப்படிங்கிற ஏஜுக்கு கீழ இருக்கவங்களுக்கு வந்து கோஸ்டாரிக்காவில் நடைபெற இருந்த மகளிருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியும் வந்து ரத்து செஞ்சிருக்காங்க. 2022ல இத நடத்துமான வாய்ப்ப வந்து கோஸ்டாரிக்காவுக்கே வந்து வழங்கியிருக்காங்க. அப்படிங்கிறது வந்து இதில வந்து குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, காமன்வெல்த் கிரிக்கெட் போட்டியில மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியும் வந்து சேர்த்துருக்காங்க. அத பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில முதல் முறையாக இங்கிலாந்தின் பிர்மிங்ஹாம் நகர்ல 2022ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சீசன்ல மகளிர் T20 கிரிக்கெட் போட்டியும் வந்து சேர்த்துருக்காங்க. காமன்வெல்த் விளையாட்டுல கிரிக்கெட் சேர்க்கப்பட்டது வந்து இது 2வது முறையாகும். முன்னதாக பார்த்தீங்கன்னா, கடந்த 1998ல மலேசியாவின் கோலாலம்பூர்ல நடைபெற்ற சீசன்ல பார்த்தீங்கன்னா, ஆடவர் கிரிக்கெட் போட்டியை வந்து சேர்த்திருந்தாங்க. தற்போது வந்து இதில் வந்து எப்படி அணிகளை தேர்ந்தெடுக்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிசி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டு சம்மேளனம் வந்து அறிவிச்சிருக்காங்க எப்படி அப்படிங்கிறத. அதன்படி பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி நிலவரப்படி ஐசிசி தரவரிசையில் முதல் 6 இடத்துல இருக்கும் மகளிர் கிரிக்கெட் அணிகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டியை நடத்தக்கூடிய இங்கிலாந்து அணியுடன் சேர்ந்து தகுதி பெறும். மீதம் இருக்கும் ஒரு இடத்துக்கான அணியை பார்த்தீங்கன்னா தகுதி போட்டி அடிப்படையில் வந்து தேர்வு செய்வாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் நன்றி. உங்கள் அன்போடும் ஆதரவோடும் 100 சப்ஸ்கிரைபர்கள் என்ற நிலையை வந்து எட்டியிருக்கோம். தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் வந்து எங்களுக்கு தர வேண்டும் அப்படிங்கிறத வந்து தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம்.